ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். யூஸிங் லிஸ்ட்டு யூஸ் பண்ணி எப்படி நம்மளால் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரியான ஃபார்மேட்டில் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு, அதாவது சப்லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த சப்லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எத்தனை ரோஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறது தகுந்தாப்பில் அவ்வளோ சப்லிஸ்ட் வரும். இப்போ 2 ரோ அப்படின்னு சொன்னால் 2 சப்லிஸ்ட் வச்சுக்கலாம். 3 ரோ வச்சு க்ரியேட் பண்ணுறோன்னா 3 சப்லிஸ்ட் வச்சுப்போம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா A is equal to 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்படின்னா 2 சப்லிஸ்ட்டு, அப்போ 2 ரோ இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4. அப்போ அந்த இதில் பார்த்திங்கன்னா 2 ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சப்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் ஃபார் லூப் ஒன்று யூஸ் பண்ணி ஃபார் வேரியபிள் இஸ் இன் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டோட நேமை கொடுத்துருவோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார் ஐ இன் ஏன்னு நான் கொடுத்துட்டேன், பிரிண்ட் ஏன்னு நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது பிரிண்ட் ஐன்னு கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து நம்ம ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணுறோம். நான் ப்ரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக. ஸோ இந்த லிஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்கோமோ அதே ஃபார்மேட்லேயே நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அதாவது டிரான்ஸ்போஸ்னால் ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் நம்ம மாற்றிக்கலாம். இது இப்படி மாற்றதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ்னு பேர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன மாதிரியான இன்புட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ப்ரிண்ட் பண்ணி காமிக்கணும். அதான் நான் அந்த கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதில் பார்த்திங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை நம்ம ப்ரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். அடுத்து பி மேட்ரிக்ஸ் தான் நம்மளுடைய டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கான ஃபார்மேட் என்ன அதை நம்ம கொடுத்துட்றோம். முதல்ல பி இஸ் ஈக்குவல் டு 0, 0 ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே, அடுத்து திரும்ப ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 0, 0 அப்படின்னா 2 rows 2 columns இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார்மேட்டாக கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே ரோ வேல்யூஸ் காலம் வேல்யூஸாக மாறிடும், காலம் வேல்யூஸ் ரோ வேல்யூஸாக மாறிடும். இப்போ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் ஏ, லென் ஆஃப் ஏன்னா 0லேருந்து எடுத்துக்கும், 0, லென் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். இப்போ 0th பொசிஷன்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 0, கொடுக்காம வெறும் லென் ஆஃப் ஏ மட்டும் கொடுப்போம். அப்போ அதோடைய கடைசி எலமெண்ட் வரைக்கும், அந்த ஏல இருக்கக்கூடிய கடைசி எலமெண்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும். இந்த ஐன்னு சொல்கிறது ரோக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஜே லூப் பார்த்திங்கன்னா காலம்காக, காலம் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்காக அது யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ லூப் ரோவில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனுக்காக, ஜே காலம் ஸ்பெசிஃபிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அவுட்புட் என்ன ஆகுதுன்னா பிஜேஐ இஸ் ஈக்குவல் டு ஏஐஜேன்னு கொடுத்துரும். அப்போ ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ பிஜேஐ இஸ் ஈக்குவல் டு ஏஐஜே இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா ரோ காலமாகவும் காலம் ரோவாகவும் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி பியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அதோடைய அவுட்புட்டை நம்ம டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அவுட்புட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் நம்ம எலமெண்ட்ஸை ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம ப்ரிண்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி ப்ரிண்ட் பண்ணி காமிக்கலாம். முன்னாடியே நம்ம செஞ்சது தான். ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டாக ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ 1 2 3 4னு கொடுத்தது 1 3 2 4னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ரோ காலமாகவும் காலம் ரோவாகவும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ரோ காலம் ரோவை மாற்றி டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 rows 3 column 2 columns வைக்கிறோம். 3 rows 3 columns வைக்கிறோம். நம்மளுக்கு 3 rows 2 columns வைக்கிறோம். ப்ரிண்ட் பண்ணும்போது மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது 2 rows 3 columnsஆக மாறும். அப்படி மாறினோம்னா எப்படி அதுக்கு கோடிங் எழுதுறது? அப்போ 3 rows 2 columns நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம்.
அவுட்புட் வரும்போது நம்மளுக்கு 2 rows 3 columnsஆக அவுட்புட் வரணும். நான் இன்புட்டாக கொடுக்கறது 3 rows 2 columns. அவுட்புட் பார்த்திங்கன்னா 2 rows 3 columnsஆக வரணும். ஏன்னா அந்த மாதிரி இன்புட் கொடுக்கலாம்ல. இப்போ நான் 2 rows 2 columns கொடுத்துருக்கேன். எனக்கு அவுட்புட்டு 2 rows 2 columns. ஆனால் வந்து ரோ காலமாகவும் காலம் ரோவாகவும் கன்வெர்ட் ஆகி வருது. வேல்யூஸில் சேஞ்ச் தெரியுது. அப்படி இல்லாமல் நம்ம ரோ காலம்லேயே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 3 rows 2 columns இருக்கிற மாதிரி இந்த இன்புட் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸை வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 rows 3 columns இருக்கும். 3 rows 2 columns இன்புட்டாக கொடுக்கும்போது 2 rows 3 columns அவுட்புட்டாக கிடைக்கும். அப்போ அதான் நான் பியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் 0,0,0, அடுத்த ரோவில் பார்த்திங்கன்னா 0,0,0. அப்போ 2 rows 3 columns. இப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ லூப்பில் எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. ஜே லூப்பில் மட்டும் ஏ ஆஃப் 0 அந்த மாதிரி கொடுங்க. என்ன காரணம்னா ஏ ஆஃப் 0ங்கிறது ஃபஸ்ட்டு ரோவை ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ நம்மளுக்கு 2 columns இருக்குது. ஸோ நம்மளுக்கு 2ங்கிற வேல்யூ கிடைக்கும். அதனால தான் நம்மளுக்கு 3,2 அப்படின்னு சொல்லி 3 rows 2 columns கொடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் 2 rows 3 columns அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கணும். ஸோ நம்மளுக்கு அதனால தான் ஐ லூப்பில் 3 rows கிடைக்கும். ஐ லூப்பில் எடுத்துகிட்டு இருக்கிறது ஜேயில் ஏ ஆஃப் 0 கொடுத்தனால நம்மளுக்கு 2ன்னு கிடச்சிருக்கும். 2ங்கிற வேல்யூ கிடைக்கும். நம்ம 3 rows 2 columns அப்படின்னு கிடைக்கும். அதுதான் நம்ம 2 rows 3 columnsனு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வழியாக நம்ம 2 மெத்தடும் பார்த்துருக்கோம். 2x2 மேட்ரிக்ஸும் கொடுத்து பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் 3 rows 2 columns கொடுத்து அதை 2 rows 3 columnsஆகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.